அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமான் முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த தகப்பன் முருகனை நினச்சிக்கோங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, இணைக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனதார நம்புங்க. ஏன்னா உங்கள் மனசு அப்படிப்பட்டது. நீங்கள் ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்துலேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன தவறை கூட செய்ய மாட்டீங்க. அதுதான் உங்களோட பலமே. துலாம் ராசினரின் தனித்துவமான குணங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க, பயங்கரமான புத்திசாலி. உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாற்றி விட முடியாதுங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும். அதே சமயம் நீங்கள் வைராகியம் எடுத்தால் எதையும் வெற்றி பெறவும் முடியுங்க. உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகிடுவீங்க. அந்த ஒரு குணத்தாலேயே உங்கள் நட்பு வட்டம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஒரு உரையாடல், ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, நாங்கள் என்னம்மா நலமாக இருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க. உங்கள் கவலை எனக்கு புரியுது துலாம் ராசிக்காரர்களே. ஆனால் நான் சொல்கிற இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை மனப்போராட்டம், பண கஷ்டம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல் மறைய போகுதுங்க. உங்களுடைய நீண்டகால ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் எல்லாமே கை மேலே பலன் கொடுக்க போகுதுங்க. திருமணம், குழந்தை மற்றும் சொத்து, திருமண யோகம். திருமண வயதில் இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி இனிதே திருமணம் நடக்க போகுதுங்க. மலை செல்வம். பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு அந்த மலை செல்வம் மடியில் தவள போகுதுங்க. இந்த சொத்து தகராறுன்னு ஒன்று உங்களை வாட்டிகிட்டு இருந்திருக்கும் பாருங்கள். அந்த பூர்வீகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் ஒரு சுகமமான தீர்வுக்கு வரப்போகுதுங்க. நீங்கள் புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க, ஆசைப்பட்ட கார் வாங்க போகிறீங்க, பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, இது வெறும் வார்த்தை ராசிபலன் மட்டும் அல்ல, இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. துலாம் ராசிக்காரங்க, விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த தருணம் வந்துருச்சுங்க. இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவ முடியும். அதனால் அதிகப்படியான கடமைகளையும் பொறுப்புகளையும் உங்கள் தலைமையில் போட்டுக்கிட்டு திணறாதீங்க. மனிதர்கள் உங்களுக்கு உதவ முன்வராட்டியும் அந்த எம்பெருமானின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. பொருளாதாரம் மற்றும் சேமிப்பு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய காலமாக இது இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால் சேமிப்பு அப்படிங்கிற பழக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் முதல்ல நல்லா சம்பாதிக்கணும், உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்திக்கணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையிலேயே ஜெயிக்க முடியும். வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும். வரக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்க போகுது. வழிபாட்டு முறையை பொறுத்தவரை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க, அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு அகத்திய கீரை கொடுங்க, இது மன நிம்மதியை தருங்க. இதுவரை வழிபடுறது பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை மாதத்தில் ஒரு முறையாவது முருகர் கோவிலுக்கு போய் பாரத்தை இறக்கி வையுங்கள். வெற்றிக்கான ரகசியம். யார் இந்த உலகத்துக்கு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா? இல்லைங்க, யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க உண்மையான கோடீஸ்வரன். அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுதுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விதியை மதியால் வெல்வது எப்படி? துலாம் ராசிக்காரர்களே,
சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பது சரிதான். ஆனால் உங்களை நீங்கள் அழித்துக்கொண்டு மற்றவர்களை வாழ வைக்க முடியாது. சுயநலம் அல்ல தற்காப்பு. உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வது சுயநலம் கிடையாது. நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலமாக இருந்தால்தான் 100 பேருக்கு உதவ முடியும். கடமைகளை சுருக்கி கொள்ளுங்கள். எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தலையில் போட்டுக்கொண்டு ஏன் தவிக்கிறீர்கள்? பிரபஞ்சம் உங்களுக்கான உதவியை வைத்துள்ள போது மனிதர்களின் உதவியை மட்டும் ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? வெளிநாட்டு வாய்ப்புகள் 9ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் வலுவடைவதால் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பொருள் ஈட்டும் வாய்ப்பு தானாக தேடி வரப்போகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு எச்சரிக்கை: பணம் வரும்போது அதை சேமிக்க பழகுங்கள். உங்களுக்கு ஒரு பலவீனம் உண்டு. மற்றவர்கள் கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் இல்லை என்றாலும் கடன் வாங்கி கொடுப்பீர்கள். இது மகா புண்ணியம்தான். ஆனால் அதே ஆட்கள் நீங்கள் கஷ்டப்படும் போது கை கொடுக்க மாட்டார்கள் என்பதை பலமுறை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள். இனி வரக்கூடிய காலத்தில் வருமானத்தை விட சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கிரகங்கள் உங்களுக்கு பண வரவை கொடுக்கும். அதை தக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது. மிக முக்கியமான பரிகாரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள். ஜோதிட ரீதியாக உங்கள் கர்ம வினைகளை குறைக்க இந்த எளிய முறைகளை பின்பற்றுங்கள். வியாழக்கிழமை குரு வழிபாடு. மஞ்சள் நிற மலர்களால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். இது உங்கள் புத்திக்கும் கௌரவத்திற்கும் வலு சேர்க்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர வழிபாடு. உங்கள் ராசிநாதனை பலப்படுத்த மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த பச்சரிசி கொடுப்பது உங்கள் குலத்திற்கு புண்ணியத்தை தரும். கடன் பிரச்சனைகள் அல்லது எதிர்ப்புகள் இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வணங்குவது உங்களுக்கு பெரிய நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு செவ்வாய் சில நேரங்களில் இன்னல்களை தரலாம். அதை சரிகட்ட செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் வாசிப்பதும் 6 வீடுகளில் ஏதோ ஒரு முருகனை மனதார நினைப்பதும் அவசியம்.